தான் எடுத்து உனக்கு அடிக்க தெரியலையா? எதுக்கு ஜாட் எடுத்த? ஏண்டா ஜாட் எடுத்து நீ அடிச்சதுனால உன் பாப்பா கழிச்சாடா, உன் பாப்பா கழிச்சாடுங்க. சாமியா அதோ நிக்குது பகுச்சாடே. டேய் மந்தல வாசில இது காசி படமா இது? என் மனவானில் சிறகு விரிக்கும். எப்படிதான் இந்த கண்ணு ஒரு பட்டு உள்ள பட்டுச்சு. ஏண்டா ஏன் வீட்டு பொண்ணை கேட்டா அவன் என்ன ஓய்வுறாடாவா? அடிக்காதவன்னு அழறாள. இவனை நம்பலாமா? மத்திய வந்துட்டான். கால சுத்திர பாம்பு கடிக்காத விடுமா? வெடிக்குமாடா பொண்ணு. எப்போ ஒரு பெத்தெடுத்த அப்பனை பார்க்காம பாலில விஷம் கலந்த அப்பனை சாவடிச்சாலும் நாளைக்கு உன்ன சாவடிச்சுட்டா சரி கூட கூட்டுக்காரங்கள கம்மி அப்பா மாதிரி உனக்கு நான் சொல்லாது. அப்பா மாதிரின்னா நான் அவன் சொல்றான் அப்படியே பல்ல கட்டி நிக்கிற. நம்மளுக்கு நம்ம கணேசன் எல்லாம் சொல்லாத. நான் கல்யாணம் பண்ணாத காரணமே நீதான். வந்துட்டேன் மாமா. செய்வாமா? சத்தியமா என்ன சாகச்சிருவா. இதுக்கப்புறம் இந்த நாட்டுல இருக்கலாமா? அதனால தளபதி யாரு? மகாராணிய பாருங்க. அன்று மாபெரும் சபையிலே நாட்டு அமைச்சருக்காக பேசியது இந்நாட்டு மகாராணி. அவர்களுக்கு இப்பேற்பட்ட நிலைமை என்றார். அரவக்காடு உச்சி அங்கிருந்து உருட்டி வீடு செத்து தொலை செத்து போன நாட்டு மக்கள் எல்லாம் பாரு எப்படி கேள்வி நாட்டு மகாராணி பட்டிருந்தா புரிந்தானே என் மக்கள் எல்லாம் குறையா எப்படா வாழ போறாங்க. இந்த முகத்தை பார்க்கும்போது எனக்கே மிகவும் வருத்தமாக இருக்கிறது. எப்போது அழுது கொண்டே இருக்கிறார்களே, இவர் அழ வேண்டிய காரணம் என்ன? கூட்டுக்காரு செத்துட்டாரா? இந்த பாவிதான் கொண்டுகிற பால்ல செய்யலாம். இன்னும் 1 மணி நேரம் கொஞ்சம் போயிடுது. 1 மணி நேரம் அவனை 1/2 மணி நேரத்தில் மூட்டை கட்டுறாங்க. 1 மணி நேரம் சரி நான் செய்து முடிக்கிறேன். ஆனால் நீங்கள் அழாதீர்கள். வார்களை படி கொண்டு வேண்டுமா? ஏன் நடுக்கிறேன்? உனக்கு ஆறுதல் கூற நான் வந்திருக்கிறேன். கணவன் இல்லாத எனக்கு ஆறுதல் எடுத்து வைப்பதற்கிறீர்களா? ஆனால் ஒன்று நான் சொல்வது இப்போது நீ கவனமாக கேட்க வேண்டும். என்ன தெரியுமா? இனிமேல் அழக்கூடாது. என் முகத்தை பாருங்க. கணவர் இல்லாமல் நீங்கள் அழுது கொண்டிருக்கிறேன். எனக்கு மனைவி இல்லை என்று நான் அழுது கொண்டிருக்கிறேன். நீ சம்மதம் என்று ஒரு வார்த்தை உரைத்தால் எனக்கும் தாலி கட்டுறேன். யாருக்கு இப்பேற்பட்ட மனசு வராது ஐயா? ஐயோ, இந்நாட்டு மகாராணி ஒரு விதவைக்கு போய் மறுமணம் தர கைய கொடுங்க ஐயா. பொதுவான விஷயங்க. ஒரு
அனாதையா இருக்கிற விதவைக்கு மறுவாழ்வு தரங்க. உண்மைதானே? உண்மைதானா? ஆ? எல்லாருக்கும் பொது தானே இது? எல்லாருக்கும் பொதுதானே? பொது தானே? மெட்ராஸ்ல மதுரை வாயில்ல மதுரை வாயில மொக்க ஒண்ணு அறுத்துட்டு இருக்குது. அதுக்கு நான் வாழ்க்கை தரேன். தளபதியாரே, இந்த வார்த்தை என் மகன் மகன குமாரிக்கு தெரிந்த ஒரு அளவு என்ன தெரியுமா? மறுவாழ்வு எடுத்து கொடுக்க போறியா? தெரியாமல் நீ நானும் அப்படின்னா சொல்லுமா மகனே ராஜா, மகன் குமார், ஏய், ஓடி வா. ஏய், மணி தந்த அம்மாவா உன் மீது சந்தேகப்பட்டு அடித்து சித்திரவதை செய்தேன். வார்த்தைக்கு வார்த்தை நீ சாக வேண்டும் என்று உரைக்கிறேன். சபாஷ். தாலி அர்த்த பசங்க நான் சொல்வது தலைக்கு சுமையாகிவிட்டது பார்த்தியா? நீ சாக வேண்டும் என்று உரைத்தேன். அந்த விதி என்னை அழைத்து விட்டது. அம்மா, உன் கணவர் இருக்கிறது வா. உன் கணவர் இந்த பேக் மேல படுத்துக்கிறாரு. பாக்குதா? என் பையன் என்னுடைய தாயை சாகடித்து விட்டாயே, இப்பொழுது இவனை என்ன செய்ய அம்மா வர வர போ. எங்கம்மா ஓடுற வெடுக்கு வெடுக்குன்னு? ஏய், தர்மத்தின் வாழ்வு தன்னை சுட்டுக்கவும் போட்டு பேசினாரு சிட்டிங்க. பக்கமா போற தேய்ச்சிக்கிட்டு நிக்க போற. தந்தை என்ன தவறு செய்தார்? ஏன் அவருக்கு பாலில் விஷம் வைத்துக் கொன்றாய்? தவறு தானே? சத்தியமாக சொல்கின்ற தளபதிகாரி, எந்த பாவி என்றே தெரியவில்லை. பால் விஷம் கலந்து என்னுடைய தந்தையை சாகடித்து விட்டார். நான் தான் கொலைகாரி என்று என் மீது பரிசுமத்தி விட்டார்களே. உண்மையான கொலைகாரன் யார் என்று எனக்கு தெரியாது தளபதிகாரி. உண்மையான கொலைகாரன் யார் என்று எனக்கு தெரியும். தங்களுக்கு தெரியுமா? ஏன்டா நமக்கு வம்பு? அப்படியா? சபா, உன் தந்தையை கொண்டவன் நானே தான். அப்பா பாராயண இனிமே கொண்டு இந்த நாட்டில் உனக்கு எதுவுமே கிடையாது. ஏய், அடி என்ன திரும்ப கொண்டா? தர்மத்தில் வாழ்வதே சிட்டிக்க போடுவியா? சிட்டிக்க போடுவியா? பேசி என்னடா சிட்டிக்க போட்டு போலடா போலடா சொல்லடா. பார்த்தாயா தர்மத்தை? இந்நாட்டு இளவரசியா? கை நீட்டு வாடிய பேசுகிறா? பேசுவியா? ஸ்டெப் கொடுத்துறேன். அம்மா மாத்திர வேலை வச்சிருப்பாங்க. அப்படியும் அப்படியும் பெரியவர்கள் பேசும்போது சின்ன பொண்ணு பேசக்கூடாது. இனிமேல் கொண்டு இந்த நாட்டின் இடமே கிடையாது. அமைச்சர் வாழ்க.
கருணாக வாழ்க வாழ்க. என்ன பார்வடியாய சிரித்துக் கொண்டே இந்நாட்டு அமைச்சர் கருணாகம் வாழ்க 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 வாழ்க. இல்ல நான் சிரிக்கிற மாட்டேன். சிரி வராது. ஏடிஎம் கார ஏறி வர பணம் வாங்க மாட்டீங்க யாரும். அப்பன சா வச்சிட்டு இருக்கறா முக்காத மூத்திரம் பேச்சுப்ப. நான் நினைத்தேன் இந்த மகேந்திரபுரி நாடு பாத்தியா நாய் சுடக்கூட வாய அது சூடு தாங்க விட்டுடா இத விட்டுறா அதுல விடா போடா. ஏய் நில்லு. அட பாவி நீ நல்லா இருப்பட. அடிமா அடி மனம் வராதா. அட பாவி நீ நல்லா இருப்பட பாவி. மனசாட்சியே இல்லாமல் என்ன சாட்டை கொண்டு வேட்டையாடுறானே. அவனுக்கு யாரும் ஒரு வார்த்தை நீ கேட்க மாட்டியா? வலிக்குதான் நான் அடிச்சது. வலி தாங்க முடியலடா. நீ அங்கிட்ட சொல்ற நான் யாராண்டா பாய பழத்துக்கு நான் எம்மா உதவாங்க. வேலை எல்லாம் ஏன்டா நிக்கிற உட்காரு உட்காருன்னு சொல்லுவாங்க. இல்ல நான் நின்னுக்குனே வரேன்னு சொல்லுவேன். எவ்வளோ போய் அடிக்கிறது முடியாது நின்னுக்குன்னு வரது. நானாவது என் மனசுல கிட்ட சொல்றேன். யாருக்கும் இப்ப நிலைமை வரக்கூடாதும்மா. ஒரு நாட்டு இளவரசி உன் கரத்திலே ஓட்ட கொடுக்க தகுமா? 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 அதான் தகுமா? அதான் தகுமா? என் கரத்தில் இந்த ஓடி இருக்கலாமாடா? அம்மா வாழ வழியில்லாத ஓடி வந்தான் இந்த நாட்டுக்கு. உன் தந்தை அவன் திறமையை பார்த்து அவனுக்கு அமைச்சர் பதவி போட்டு கொடுத்தார். பதவி வரும் பொழுது பணிவு வர வேண்டும் என்பார்கள். அந்த பாவிக்கு வராதம்மா. பாலிலே விஷம் கலந்து என் நாட்டு மன்னர் உன் தந்தையை கொண்டு விட்டு பழி உன் மீது போட்டு விட்டான் அம்மா. இப்ப ஏற்பட்ட செயலாதே அந்த கருணாகம் அவன் போற பஸ் கவுருமோ, அவன் பாடிய 10 இடத்துல இறக்கி தூக்குவாங்களோ, அவன் வாயிலையா புழு. நான் சுற்றி போயிட்டு வந்து சிக்கன் நரசிம்மையா நீ ஒரு தெய்வம் தானே. பாடு அடிக்க போற காப்பாத்த மாட்டி. உள்ள போயிட்டா ஒரு பேச்சா பாபா டீ வந்துக்குதுப்பா. என்ன பண்றீங்க? ஆடி போடமா சீக்கிரமா ஆடி வாய வச்சிருக்க. அம்மா வாழும் பிரம்மதேவன் யார் யார் தரையில் என்ன விதி எழுதியிருக்கிறதோ அந்த விதி பிரகாரம் தான் நடக்கும். உன் வாழ்க்கையில் விதி விளையாடி விட்டதம்மா. பாலிலே விஷம் கலந்து பழி உன் மீது சுமத்திருக்கிறார். தர்மத்தின் வாழ்வுதன்னை சூதுகவும் அந்த தர்மம் வெல்ல வேண்டும் என்றால் இந்த நாட்டிலே இருந்தால் உன்னை கொண்டு விடுவான்.
அரவங்காட்டுக்கு சென்று அவனை பழிக்கு பழி வாங்க வேண்டும். மக்களை பெற்ற மகராசிகளே, தாய் குலங்களே, தாம் பெற்ற மகனுக்கு இப்பேற்பட்ட நிலைமை என்றால் உங்கள் மனமானது துடிக்காத? உங்களால முடிஞ்ச உதவி செய்யுங்கம்மா. பாவம், ஒரு நாட்டு இளவரசி பஞ்சு மெத்தையிலே படுத்து உறங்க வேண்டிய அவள் கல்லிலும் முள்ளிலும் நடந்து செல்கிறாள் அரவங்காடு. உங்களால முடிஞ்ச உதவி செய்யுங்க. பணம் இல்லைன்னு கவலைப்படாதீங்க. எங்கன்னா பைனான்ஸ் வாங்கிக்கணுவாங்க. பைனான்ஸுக்காரன் கூட பொம்பளையை நம்பி தான் கொடுக்குறான். ஆம்பளையை நம்பி எந்த கம்யூனிட்டி கொடுக்குறான். கையெழுத்து போட்டோமா அதை தாக்காண்டா நாங்க. அம்மா, பணம் இல்லைன்னு கவலைப்படாத என் பொண்ணு விதிகள. உங்க காதல மூக்கல கத்த கைக்கு எடுத்தாந்து போடுங்க. அடகு கடையில வச்சு நோட்டீஸ் மட்டும் ஊரு உள்ள அனுப்பும். நீங்க மூட்டினா இல்ல அது முய்வி போனா முய்வி போட்ட நரசிம்மையா. ஒரு நாட்டுக்கு இளவரசி நான் என் கரத்தில் ஓட்டை கொடுத்து இந்த நாட்டில் இருக்க கூடாது, இந்த நாட்டை விட்டே போக வேண்டும் என்று அந்த படுபாவை எடுத்துரைக்கின்றானே. அம்மா, என்னை 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த தாயே, இந்த உலகத்தில் உயிரோடு இருந்திருந்தால் எனக்கு இப்பேற்பட்ட நிலைமை ஏற்பட்டிருக்கும். அம்மா, அன்று உன்னுடைய வயிற்று நான் கருவாக தெரித்திருக்கும் பொழுது இந்த பாவி நான் இருக்க கூடாதா? அன்று உன் உயிரை பிடித்த எமை என் உயிரை சேர்த்து பிடித்திருக்க கூடாதா தாயே? என்னுடைய வாழ்க்கை எப்படிதான் நடந்து போக வேண்டும்? அம்மா, அம்மா, 300 நாள் சுமந்து என்ன முத்தடக்கி பெற்றெடுத்து பல 100 தவம் இன்னும் 4 பேர் தான் அம்மா மாருளையும் அம்மா எங்கம்மா ஒரே செருப்பு எனக்காக தியாகம் செய்த என் சுவாமி, எனக்காக தியாக செஞ்சே
காலை வெட்டி நெல் இருக்க கால் கடுக்க நீ நடத்து களவட்டி நெல்லரிக்கே காகடிக்க நீ நடப்ப எனக்கு நெல்லு சோறு பொங்கி தந்து நீச்ச தண்ணி நீ குடிப்பேன் மாத்தி கட்ட இல்லாம விதியே நீ இருப்ப எனக்கு செப்பு கட்டி செத்து வச்சு புது துணி நீ எடுப்பேன் எனக்கு தலைவலின்னா கண்ணீரை தவறிப்பேன் தலைவலினா கண்ணீரை தண்டரிப்பேன் எனக்கு தலைவலினா கண்ணீரை தவறிப்பேன் என்ன கட்சி தலைவி பள்ளிக்கு அனுப்பி வைப்பேன் சாயங்கால வீடு வந்தா பாரி நெட்டி முறிப்பேன் முத்தமிய நான் படிக்க நீ போடாக தெரிஞ்சியம்மா உத்தமியை நான் படிக்கலாம் ஓடாக செஞ்சி அம்மா முத்தமிய நான் படிக்க நீ போடாக தெரிஞ்சியம்மாவும் ஒத்த கல்லு முக்கிட்டியத்தான் அழகுல வச்சியம்மா ஒத்த கல்லு முக்கிட்டியத்தான் அழகுல வச்சியம்மா பெற்றவளை நீதாகி கோவிலம்மா பெற்றவன் கோவிலம்மா பெற்றவளை நீதாகி கோவிலம்மா தியாகத்துக்கு தெய்வந்தான் நிகராகுமா ஜகத்துக்கு தெய்வந்தான் யாராகுமா